Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜார் கேக் ரெசிபி. இது சாக்லேட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி 3 ஃப்ளேவரில் இந்த கேக் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணலாம். அதோட ரெசிபி நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம நிறையவே சாக்லேட் ஸ்பாஞ்சஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் ஸ்பானிஷ் டிலைட் கேக்கு ரெடி பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண அதே ஸ்பாஞ்சோட அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மெத்தட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே ப்ரொசீஜரில் நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக்கு பேக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் ஒரு 8 இன்ச்சு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். அதை ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஒரு பேனில் தான் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பேன் இது. அது மேலே நம்ம கேக் டின் இறக்கி வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் சிம்மில் வச்சு 40 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்பாஞ்ச் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்கோர் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ரம்ஸ் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம சூடு ஆடுறதுக்காக மாற்றி வைக்கலாம். இது நல்லா கூலானதுக்கப்புறம் இது 3 லேயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணணும். நான் இப்போ 1 கப் விப்பிங் க்ரீம் தான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் க்ரீம் எடுத்து மாற்றிட்டு ரிமைனிங் க்ரீமில் வந்து ஒரு 1/4 கப் அளவு சாக்லேட் கனாஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/4 கப்பு சாக்லேட்டு ப்ளஸ் 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்தது. அதையும் சேர்த்துட்டு இந்த க்ரீமை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் விப்டு க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். இல்லை சாக்லேட் சுகர் சிரப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக 3/4 கப்பு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு, 3 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் கனாஷ் நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் சுகரும் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் நம்ம கேக் வெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்பாஞ்சஸ் வந்து 3 லேயராக கட் பண்ணது ஒவ்வொரு லேயராக இதே மாதிரி நான் இந்த ஜாரோட லிட் யூஸ் பண்ணி தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு ஸ்பாஞ்சிலேருந்து நமக்கு வந்து ஒரு 5 பீசஸ் கட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பீசஸையும் மாற்றி வச்சுட்டு அதையும் நம்ம லேயரில் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்பாஞ்சுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ டோட்டலாக நமக்கு 15 ரவுண்டு பீசஸ் அதோட எக்ஸ்ட்ரா பீசஸும் கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து 350 ml ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜார் கேக் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த 350 ml ஜாரில் வந்து 6 ஜார் கேக்கு நம்ம ரெடி பண்ண முடியும் இந்த 1 kg ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி. இப்போ நம்மளோட கேக் பீசஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் ஜார் கேக்கு. அதுக்காக ஜாரில் ஃபஸ்ட் லேயர் வச்சு கொடுத்துட்டு இது நார்மல் சுகர் சிரப் தான் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம ஒயிட் விப்பிங் க்ரீம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது அதையும் ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு லேயர் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே செரி பீசஸும் ஆட் பண்ணலாம். அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு கிரேட்டட் டார்க் சாக்லேட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இதோட நம்ம சாப்டு நட்ஸும் ஆட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் லேயர் கேக் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான் இதில் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறோம். அப்புறமா ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டட் டார்க் சாக்லேட் அண்ட் நட்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ டாப் லேயரில் வந்து நம்ம ஸ்பாஞ்சு பீசஸ் தான் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அதுலேயும் நம்ம சுகர் சிரப்பால் வெயிட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறோம். டாப்பில் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்டு நட்ஸும் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் ஜார் கேக் ரெடி ஆகிடுச்சு. அதே ப்ரொசீஜரில் நான் ஒரு ஜார் கூட ரெடி பண்ணியிருக்கேன். டோட்டலாக நம்ம 2 பிளாக் ஃபாரஸ்ட் ஜார் இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது சாக்லேட் ட்ரஃபிள் ஜார் கேக்கு. அதுக்காக நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் சிரப்பால் வெட் பண்ணி கொடுக்குறோம். கூடவே சாக்லேட்டு விப்டு க்ரீமும் ஒரு லேயர் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மேலே கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதோட சாப்டு நட்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் வச்சுட்டு அதே சாக்லேட் சிரப்பால் தான் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறோம். இது மேலேயும் சாக்லேட் கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபைனல் லேயரில் வந்து நம்ம சாப்டு பீசஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஸ்பாஞ்சு பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ் அண்ட் நட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம்.
அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் ஜார் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே ப்ரொசீஜரில் நான் ஒரு ஜார் கூட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 2 சாக்லேட் ட்ரஃபிள் ஜார் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது ஃபெரரோ ரோச்சர் ஃப்ளேவரில் இந்த ஜார் கேக் ரெடி பண்ணுறோம். அதுக்காகவும் ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணுறோம். இது மேலே நம்ம கொஞ்சமாக நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். அதோட கொஞ்சமாக சாப்டு ஹேசல்நட்ஸ் ஆட் பண்ணுறோம். இது ரோஸ்ட் பண்ணி சாப் பண்ணி வச்சது. இதே ப்ரொசீஜரில் செகண்ட் லேயரையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபைனல் லேயர் ஸ்பாஞ்சும் வச்சுட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். அது மேலே நம்ம ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட்டு கொஞ்சமாக சாப் பண்ணி அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்து ஹோம்மேட் ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் அண்டு நியூட்டெல்லா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் லிங்க் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட் ஜாரும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக 6 ஜார்ஸ் தான் இந்த ஸ்பாஞ்சில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜார் எல்லாமே நம்ம லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இது மேலே நான் வந்து மனாஸ் பேக்ஸுங்கிற ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்டிக் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஜார்ஸ் எல்லாமே நம்ம ரிப்பனால் டை பண்ணி ஸ்பூன்ஸும் வச்சு கொடுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 or 2 hours செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டெலிவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.